ஹாய்ங்க, எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸுக்கு செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வெந்தய சாதங்க. ஆயில் விட்டு கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி போட்டுக்கணும். பூண்டு 4 பல், பச்சை மிளகா 3, கருவேப்பிலை 1 கொத்து, பெருங்காயம் கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டம்ளருக்கு 1.5 தக்காளி சேர்த்துக்கணும். இப்போது நான் 2 டம்ளர் அரிசிக்கு 3 தக்காளி சேர்த்துருக்குறேங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். கல்லுப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. நம்ம சௌமிஸ் கிச்சனோட சில்லி பவுடருங்க, அதாவது சில்லி பவுடர்னா வர மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம சௌமிஸ் கிச்சனோட குழம்பு மிளகாய் தூளுங்க, அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. 2 டம்ளர் அரிசிக்கு இப்போ நான் 4 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1 ஸ்பூன் வெந்தயம் அளவு போடணுங்க. 2 டம்ளர் அரிசிக்கு 2 ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு ஊற வச்சு 20 நிமிஷம் கழித்து தான் நம்ம சாதம் செய்யணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்சமாக உப்பு பத்தல சேர்த்துக்கிட்டேன். மல்லித்தலை தூவி குக்கரை மூடி வச்சிடலாம். 2லேருந்து 3 விசில் வரட்டுங்க. பாருங்கள், இப்போ சூப்பரான வெந்தய சாதம் லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போது லஞ்ச் பாக்ஸுக்கு போட்டுடலாங்க. எங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி தாளித்த சாதம், பருப்பு, உப்பு பருப்பு, பச்சைப்பயிறு இதெல்லாம் செஞ்சால் நெய் ஊற்றி சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க. கூட தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. நாங்கள் நெய் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க. தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி அப்பளம் வச்சுருக்குறேங்க. நீங்கள் இந்த மாதிரி தாளித்த சாப்பாட்டுக்கு நெய் ஊற்றி சாப்பிட்ற பழக்கம் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.